ஜனமே, இது விசுவாசிகளோடு மட்டும் இது போகிறது இல்லை. அடுத்ததாக இது என்ன நடக்கப்படுகிறது? ஆலயத்தில் சில அறிவுறுப்புகள் இருக்கிறது. ஆலயத்தில் உள்ள அறிவுறுப்புகள் எசேக்கியேல் 8வது அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படிச்சுட்டு படுங்க. எசேக்கியேல் 8 என்ன நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். 8:15 சொல்லுகிறது. பல அறிவுறுப்புகள் அந்த அத்தியாயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் மனுபுத்திரன், இதை கண்டாயா, இதிலும் அதிக அறிவுறுப்புகள் இன்னும் காண்பாய் என்று என்னோட சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு போனார். கர்த்தருடைய ஆலயத்தில் காணப்படுற அறிவுறுப்பு இதோ, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசை பார்த்து நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். எசேக்கியேல் 8:16 8:15 இப்படி சொல்லுது. இன்னொரு அறிவுறுப்பை காட்டுறேன், உள்ளே வந்து பாருப்பா மனுபுத்திரனே. இவங்க பலிபீடத்துக்கெல்லாம் முதுகை காமிச்சிட்டு சூரியனுக்கு முகத்தை காமிக்கிறாங்க. சிருஷ்டிகரை சேவிக்காமல் சிருஷ்டியை சேவிக்கிறாங்க. பொங்கல் கொண்டாடுறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, கேட்டால் நான் தமிழன்றது, மற்ற நாள் கொண்டாடிக்கோங்க. மற்ற நாளில் சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க. அதே நான் அந்த நாளில் தான் சாப்பிட்ணுமா? இது அறுவடை திருநாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அறுவடை திருநாள் என்னைக்காவது ஒரு நாள் வச்சுக்கோ. நீ ஏன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தறிக்காது இருந்தானே வேதம் சொல்லுது. இது தலைவர்களே இதை செய்கிறதுனால தொண்டர்களுக்கு ஒன்றும் தெரியாது, விசுவாசிகளுக்கு ஒன்றும் தெரியாது. தலைவரே செய்கிறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன், பல விதங்களே கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவன் செய்கிற பொழுது நல்ல காரியத்தை அவன் சொல்லி அதை பின்பற்றுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் டக்குன்னு ஃபயர் ஆகிடும், டக்குன்னு பற்றிக்கும். அவரே செய்கிறாரு. இது கன்றுக்குட்டி ஆராதனை கூட தான் அவரே செய்கிறாரு. மோசே கூட இருந்தவர் இவ்வளோ வருஷம். அவரு கூட தான் நகை கேட்டார், இவரு கூட தான் கேட்குறாரு. எல்லாரும் ஆனந்தமிங்க தான். இப்படி தான் ஆரம்பிக்கும். கடைசியில் நம்முடைய உள்ளான மனுஷன் வஸ்திரமற்ற நிர்வாணியாக காணப்படுவான். வெண்வஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஜனங்க உள்ளான மனுஷனுடைய வஸ்திரத்தை ஏன் கவனிக்க மாட்டீங்கன்னு தெரில. நான் வெள்ளைக்கு விரோதி இல்லை, அது இருந்தால் மாட்டிக்கலாம். அதில் தான் பரிசுத்தம்னு சொல்கிறான். அப்போ உள்ளான மனுஷனுடைய வஸ்திரம் கரைப்படுத்தப்பட்டுரும். அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பலிபீடத்துக்கு முதுகை காட்டுறான், சூரியனுக்கு போய் நமஸ்கரிக்கிறதுக்கு முகத்தை காட்டுறான்னா, இது இன்னைக்கு வரைக்கும் சபையில் வாசலை வச்சு பொங்கல் வச்சுருக்கான். ஏன் ஒழுங்காகவே இருக்காது? மனுபுத்திரனே, இந்த அறிவுறுப்பை கண்டாயா? இது இன்னைக்கு நேற்று எழுதலை, எசேக்கியேல் காலத்தில் எழுதியாச்சு. ஏன் பேச தெரியாதா? மற்றதெல்லாம் பேசுகிற, இது பேச தெரியாதா?